குரு விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு பார்த்தீங்கன்னா 8ல் குரு பகவான் போகிறாரு மிதுனத்தில். இந்த 8 என்ன வீடுனா ரகசியம், மந்திர தந்திரம், பிளாக் மேஜிக், என்னென்ன ரகசியம், ரிசர்ச், எல்லா விதமான வீட்டுங்களுக்கு ஒரு ஆப்போசிட்டான வீடு இது. இது 8ஆம் வீடு. இந்த வீட்டில் குரு பகவான் போகிறது அவ்வளோ நல்ல விஷயம்னு சொல்ல முடியாது. இந்த விருச்சிக ராசிக்காரங்க என்னென்ன விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா, டைஜஷன், லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அண்ட் உணவு சம்மந்தப்பட்ட. இவர் உங்கள் வீட்டுக்கு 2ஆம் வீட்டுக்கூடியவர், 2 5 வீட்டுக்கூடியவர். ஸோ அதனால் 2க்கும் 5க்கு வீட்டுக்கூடியவர்னால செலவுகள் அதிகமாக பண்ணுவார். செலவுகள் அதிகமாக பண்ணி உங்களை தேவையில்லாத பிரச்சனைக்கு ஆளாக்குவார். ஃபாஸ்ட் ஃபுட் சம்மந்த இடத்துல சாப்பிடக்கூடாது, தேவையில்லாத இடத்துல அன்வான்டட் திங்ஸ் சாப்பிடக்கூடாது. ஃபேட்ஸ் உங்கள் உடம்புல ஏறலாம், தொப்பை வரலாம், அண்ட் உங்களுக்கு தூக்கத்துலேயும் பிரச்சனை வரலாம், பிபி ரைஸ் ஆகலாம். இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் தவிர்க்கணுன்னா உங்களோட பேட் டைமிங்கை தெரிஞ்சு குட் டைமிங்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி விஷயத்துலலாம் ஈடுபடாதீங்க. வெளிநாட்டு பிராணாயம் வெளிநாடு போகிறதா இருந்தால் தாராளமாக போகலாம். அங்கே போய் வேலைகள்லாம் உங்களுக்கு சுலபமாக முடியும். 2ஆம் வீடு இவர் பார்க்குறதுனால வாக்கு பலிதமோ நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்கும். உங்களுக்கு தனமும் சேரும். ஸோ சில மைனஸ் பாயிண்ட்டும் இருக்குது, சில ப்ளஸ் பாயிண்ட்டும் இருக்குது 8ல் இருக்கிறதுனால. பட் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். ஸோ ஆரோக்கியத்தை கெடுப்பார். 2ஆம் வீடு பார்க்குறதுனால உங்களுக்கு சில பெனிஃபிட்ஸ் கொடுப்பாரு, சில தன செயற்கை கொடுப்பாரு. அதே உங்கள் 12ஆம் வீடு மோட்சம் வீடு பார்க்குறதுனால சுபவீரியங்கள் நிறைய செய்ய வைப்பார். நல்ல சிந்தனைகள் கொடுப்பாரு. தர்மிக் சிந்தனைகள், ஆன்மீக சிந்தனைகள், இந்த மாதிரி சிந்தனைகள்லாம் உங்களுக்கு அதிகமாக வரும். இந்த மாதிரி ஆன்மீகவாதிங்க கிட்ட கேர்ஃபுல்லாக பழகணும். பாலில் விந்து கலந்து கொடுக்குறவங்க, இந்த மாதிரி ராங்கான ஆளுங்கிட்ட மாட்டிக்க போகிறீங்க. இந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு கும்பல் சுற்றுது, பாலில் விந்து கலந்து உங்களை வசியம் பண்ணி கூட வச்சுக்கிறாங்க. தேவையில்லாத பிளாக் மேஜிக்லாம் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஆளுங்கிட்ட ஜாக்கிரதையாக இருங்க. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். அதே நேரத்தில் சனியும் உங்களோட தனஸ்தானத்தை பார்க்குறதுனால உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பணம் செயற்கையெல்லாம் நடக்கும். பணம்லாம் உங்களுக்கு தேடி வரும். அந்த மாதிரி சோர்ஸுங்கள்லாம் தானாகவே உருவாகும். ஸோ சில நல்ல விஷயங்களும் உண்டு, சில பேடும் உண்டு. ஸோ இந்த 1 இயர் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா உங்களுக்கு 2க்கும் 5க்கு கூடியவன் பூர்வ புண்ணியத்துக்கும் உங்களோட குடும்பஸ்தானத்துக்கு அதிபதி 8ல் வர்றதுனால குடும்பத்தில் அக்கறை செலுத்துங்க. அண்டு உங்களோட கல்வியில் அக்கறை செலுத்துங்க, படிப்பில் அக்கறை செலுத்துங்க. லவ் சம்மந்தப்பட்ட விஷயம் டிஸ்பியூட்ஸ் ஆகலாம். இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அண்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸு சரௌண்டிங்ஸ், உங்களோட பிள்ளைங்களோட ஆரோக்கியம் கெட்டு போகலாம், உங்கள் குழந்தைங்களோட ஆரோக்கியம் கெட்டு போகலாம். இந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அண்டு உங்களோட ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ரிலேஷன்ஷிப் கெட்டு போகலாம். இந்த மாதிரி விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருங்க. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்மீக வழிபாடோ அதுக்கு தகுந்த மாதிரி சில பகவான் வழிபாடு நம்ம பண்ணோன்னா நம்மளோட மைண்ட் ஸ்ட்ராங் ஆகும். ஆனாலும் உங்களோட ஹரஸ்கோப்பில் உங்களுக்கு சில விஷயம் புரியலன்னா நான் பர்சனலாக கன்சல்டன்ட் பண்ணுறேன். என் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அதை பார்த்து எனக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களோட லக்னம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட விருச்சிக ராசி என்னென்ன அமைப்பில் கிரகங்கள் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணணுன்னு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு நான் ஃபீஸ் வாங்கி நான் சொல்கிறேன். உங்களுக்கு சொல்லணும்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஜென்ரலாக நீங்கள் தெய்வ வழிபாடு பண்ணால் நல்லது. முருகப்பெருமானை நீங்கள் வழிபாடு பண்ணால் உங்களோட ராசிக்கு நல்லது. குரு 8ல் வருதுனால பெருமாளை வழிபடுங்க. பெருமாளை வழிபட்டுட்டு உங்களோட ஆரோக்கியத்துக்காக வேண்டுங்க. பகவான் கண்டிப்பாக வழிகாட்டுவார். வாழ்க சத்குரு.